துப்பாக்கி கொண்டு கண்ணீர் புகை குண்டு அராஜகம் மத்திய அரசு மோடி அரசு கண்டிக்கின்றோம். விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய மத்திய அரசை கண்டித்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் மயிலாடுதுறையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது. மயிலாடுதுறையில் ரயில் நிலையத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் நிலையம் அருகில் இருந்த தலைவர் ஐயாக்கண்ணு, மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தலைமையில் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக மேம்பாலம் பகுதி வழியாக வந்து ரயில் நிலையத்தில் 1வது நடைமேடையில் வந்த சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலையை வழங்க கோரியும் 2023ஆம் ஆண்டு மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரியும் மத்திய அரசு வழங்கிய பல கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகளின் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதை கண்டித்து 3 விவசாயிகள் உயிரிழந்ததற்கும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் படுகாயம் அடைந்ததற்கும் காரணமான மத்திய அரசை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகள் அனைவரையும் மயிலாடுதுறை போலீசார் மற்றும் ரயில்வே துறை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். டெல்லியில் இன்று விவசாயிகள் எதற்காக போராடுகிறது என்றால், மோடி ஐயா சொன்னாரு, if I will be the prime minister and I will give 2 times profitable price for agriculture product ன்னு சொன்னாரு. நான் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி ஆனால் 2 மடங்கு லாபம் தரும் விலையை விவசாய விளைபொருளுக்கு தருகிறேன் என்று சொன்னார். 1 கிலோ 18 ரூபா வித்தனுக்கு 54 ரூபா தரேன், 22 ரூபா தான் தர்றாரு. அதே போல 2700 ரூபா டன் வித்த கரும்புக்கு 8800 ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு 3700 தான் தர்றாரு. அந்த கரும்பு விலையை ஒழுங்கா தரமாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு லாபகரமான விலை, மற்ற அரசு ஊழியர்கள்லாம் 100 ரூபா சம்பளம் எத்தனை, எங்களுக்கு 10 ரூபா கொடுத்து செஞ்சிடறோம் நாங்கள். ஆனால் 2 ரூபாயும் 3 ரூபாயும் கொடுத்து எங்களை ஏமாத்துறாரு. அதற்காக டெல்லியிலே போராடுகிற விவசாயிகள், டெல்லிக்கு நாங்கள்லாம் போகக்கூடாதுன்னு இங்கே தடுக்கிறாங்க. நியாயமே இல்லை. போராடு விவசாயம் கண்ணீர் புகை கொண்டு வீசலாமா, இல்லை புகையை அடிக்கலாமா, இதெல்லாம் தெரியக்கூடாதுங்கிறது தான் இங்கே இந்த போராட்டம். இது சம்பந்தமாக 10ஆம் தேதி நாங்கள் திருச்சியில் வச்சுருக்கோம் மாநில பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணி நாங்களே எங்களை சுட்டாலும் சரி அடித்தாலும் சரி எல்லாம் டெல்லி சென்று எங்களுடைய கோரிக்கை ஆகிய லாபகரமான விலை, 2 மடங்கு லாபகரமான விலை, தனிநபர் இன்சூரன்ஸ் அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும். விவசாயி 60 அடைந்த விவசாயிகள்லாம் 5000 ரூபா மாத பென்ஷன் வேண்டும் என்பதற்காக டெல்லி சென்று போராட இருக்கின்றோம். அதே போல் கோதாவரியில் வேஸ்டாக போகிற தண்ணியை திருப்பி விட்டு காவிரியில் திருப்பி விடணும். எல்லா நதிகளும் பாயும். டெல்லி அது வந்தால் வருஷத்துக்கு 1330 டிஎம்சி வேஸ்டாக கடலில் போய் விடுவது. அந்த தண்ணியில் 250 டிஎம்சி விட தமிழ்நாடு வளம் குளிக்கும். கர்நாடகா 177 தான் தரமாட்டேங்கிறாங்க. அப்படி அவங்க தராதுக்கு காரணமே என்னன்னா, மத்திய சர்க்கார் உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் மத்திய சர்க்கார் கேட்க மறுக்கிறது. உச்ச நீதிமன்றம் நம்ம டெமோக்ரஸியில், இந்த டெமோக்ரஸி நம்ம இருக்கு ஜனநாயக நாடு, ஆனால் சர்வாதிகார நாடு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த போராட்டம். போராடுகின்றோம்.